மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். சினிமா செய்திகள் வாசிப்பது சென்னை பத்திரிகா சிவாஜி. கவிஞர் வைரமுத்து வெளியிட்ட படத்தலைப்பு. மாலிமுத்து கருப்பசாமி உருவாகி உள்ள படம் வேட்டைக்காரி. படத்தின் கதாநாயகனாக ராகுல், கதாநாயகியாக சஞ்சனா சிங் நடித்துள்ளனர். மேலும் வின்சென்ட் அசோகன், கஞ்சா கருப்பு மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஏ.கே. ராம்ஜி இசையமைத்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஏலக்காய் தோட்டத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளது. வனப்பகுதிகளில் வாழும் மக்களின் அவதிகளையும் அங்கு ஒரு காதல் ஜோடிக்கு நடக்கும் பிரச்சனைகளையும் கொண்டு படம் உருவாக்கப்பட்டுள்ளது. படத்தின் கதையை கேட்ட வைரமுத்து படத்துக்கு வேட்டைக்காரி என தலைப்பு வைத்தார். படத்தின் இசை வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ கருப்பர் ஃபிலிம் சார்பில் விஷ்ணு பிரியா வேலுச்சாமி படத்தை தயாரித்துள்ளார். 132 கோடி வசூல் குவித்த பிரேமலு படத்தின் 2ஆம் பாகம் உருவாகிறது. சமீபத்தில் திரைக்கு வந்த மலையாள படங்களில் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு ஆகிய படங்கள் வசூலில் சாதனை படைத்து இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வச்சது. இந்த 2 படங்களும் தமிழ்நாட்டிலும் அதிக தியேட்டர்களில் வெளியிட்டு வசூலை அள்ளியது. பிரேமலு படம் 3 கோடியில் தயாராகி 132 கோடி வசூலித்தது. மலையாளத்தில் வெளியான இந்த படம் தமிழ், தெலுங்கில் டப்பிங் செய்து வெளியிட்டனர். இதில் நஸ்லன் கே கபூர், மமிஜா பைஜு ஆகியோர் நடித்திருந்தனர். கிரிஷ் ஏட்டி இயக்கியிருந்தார். நடிகர் பகத் பாசில் உடன் சிலர் சேர்ந்து தயாரித்திருந்தனர். இதில் நஸ்லன் கே கபூர், மமிஜா பைஜு ஆகியோர் நடித்திருந்தனர். கிரிஷ் ஏட்டி இயக்கியிருந்தார். நடிகர் பகத் பாசில் உடன் சிலர் சேர்ந்து தயாரித்திருந்தனர். முதல் பாகத்தில் நடித்தவர்களே 2ஆம் பாகத்திலும் நடிக்க உள்ளனர் என்றும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்தளிக்கும் கமல். ஒரே மாதத்தில் வெளியாகும் கமலின் 2 படங்கள். கமலஹாசன் நடிப்பில் விக்ரம் படம் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியானது. அதன் பிறகு 2 வருடமாக அவரது நடிப்பில் படங்கள் எதுவும் வெளிவரவில்லை. இந்நிலையில் வருகிற ஜூன் மாதம் கமலஹாசன் நடித்த இந்தியன் 2, கல்கி 2898 ஏடி ஆகிய 2 படங்கள் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷங்கர் இயக்கத்தில் உருவாகி உள்ள இந்தியன் 2 படப்பிடிப்பு ஏற்கனவே முடிவடைந்து தொழில்நுட்ப பணிகள் நடக்கின்றன. இதில் காஜல் அகர்வால், சித்தார்த், ரகுல் பிரீத்தி சிங், எஸ்.ஜே. சூர்யா, பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். கமலின் தோற்றங்கள் அடுத்தடுத்து வெளியாகி வரவேற்பு பெற்றுள்ளன. கல்கி 2898 ஏடி படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் பிரபாசுடன் கமல் நடித்துள்ளார். 2 வருடங்களுக்கு பிறகு கமலஹாசன் நடித்த 2 படங்கள் ஒரே மாதத்தில் திரைக்கு வருவது அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது தக் லைக் படத்தில் நடித்து வருகிறார். கமலஹாசனின் வளர்ப்பு மகனாக சிம்பு, இரட்டை வேடங்களில் கலக்கும் சிம்பு. கமலஹாசன் நடித்து வரும் தக் லைக் படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில தினங்களாக ஜெய்சல்மாரில் நடந்து வந்த நிலையில் தற்போது டெல்லியில் தொடர்ந்து நடந்து வருகிறது. டெல்லியில் கொளுத்தும் வெயிலில் தொடர்ந்து 20 நாட்கள் நடத்த இயக்குனர் மணிரத்னம் திட்டமிட்டுள்ளார். இப்படப்பிடிப்பில் சிம்பு, கௌதம் கார்த்திக், திரிஷா உள்ளிட்டோர் பங்கேற்று உள்ளனர். இன்று முதல் இந்த ஷெடியூலில் நடிகர் கமலஹாசனும் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வருகிறது.
அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் படமாக்கப்பட உள்ள இப்படப்பிடிப்பில் 200க்கும் மேற்பட்ட ஸ்டண்ட் கலைஞர்களும் பங்கேற்க உள்ளனர். வரும் நாட்களில் கமலஹாசன் மற்றும் சிம்புவின் காட்சிகள் படமாக்கப்பட உள்ளதாகவும், இதில் கமலஹாசனுக்கு வளர்ப்பு மகனாக வரும் சிம்பு இரட்டை வேடங்களில் நடித்து வருவதாகவும், சிம்புவுக்கு ஜோடி திரிஷா என்றும் தகவல்களில் வெளியாகியுள்ளது. இதன் அடுத்த கட்ட படப்பிடிப்பு செர்பியாவில் தொடங்கும் என்றும் தகவல்கள் வருகிறது. மீண்டும் அடுத்த சினிமா செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும்.